கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரம் நம்ம நனைய வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம வதக்கி வச்சது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லியோட தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.